சாமி, படிப்புதே ஒன்று ஒசத்து. படிப்புக்காக எதையும் தியாகம் பண்ணலாம், ஆனால் எதுக்காகவும் படிப்பை தியாகம் பண்ணக்கூடாது. நீ இந்த பாலை குடி, அப்போ தான் நாளைக்கு கண்டிப்பாக ஹார்லிக்ஸ் வாங்கியாந்து தந்துடுறேன், சரியா? சரி, ஓகே. ஆனால் நாளைக்கு நான் படிக்க வேணால, அதுக்காக இந்த பாலை குடிச்சுக்கிறேன். சரி சாமி, இந்தாங்க குடிங்க. குடிங்க. முட்டைக்கரத்தா, முட்டைக்கரத்தா, ருக்கு வீட்டில் ஆள் இல்லையோ? ருக்கு. ஆறு வனசாவா? வா வனசா, வா வா. எடி ஏன் வாசல்லே நிக்கிற, உள்ள வந்தானே? இல்ல முட்டைக்கரத்தா, சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். சொல்லும் டி, என்ன செய்ய? இல்லத்தா, கையில கொஞ்சம் செலவுக்கு காசு பத்தாம இருக்கு. அவரும் வேலைக்கு போகாம வீட்லயே தானே இருக்காரு. அதான் சரி அன்னைக்கு களை எடுத்த காசை கேட்டுட்டு போமேன்னு வந்தேன். எட்டி இதுதானா இருக்கியா இம்புட்டு தயக்கம்? நீ வேலை பார்த்த கூலியை கேட்கறதுக்கு என்னத்துக்கிட்டே தயங்கிட்டு கிடக்கணும். இருந்த ருக்கு கூப்பிட்றேன். சரித்தா சரித்தா. ருக்கு. என்னத்தே? என்ன ருக்கு, உன் மையன் நல்லா இருக்கானா? இருக்கேன் வனசாக்கா. இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம்ங்கிறீங்களே. நாங்கள் தான் உன்னைய பார்த்து கேட்கணும். வேலை இருக்கிற நேரம் வீட்டில் இருக்க வேண்டியதேன், இல்லாத நேரமாவது எங்களோட வந்து செத்தோட பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு. பொழுதா உழுதனைக்கு இந்த வீட்டுக்குள்ளே என்ன தாண்டி செய்வி ஆத்தல் மையனு? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன போர் அடிக்காது? வேலை அப்படியே சரியா இருக்குமா? அப்படியே இருந்துடுறதுக்கா. நல்லாத்தம் போ. ஆமா சரியா இருக்கு, போய் உட்காந்து பேச கூடவா நேரம் இல்லாம இருக்கு? ஆமா, தம்பி காசு கொடுத்தானா என்ன? களை எடுத்த காசு? புள்ள களை எடுத்த காசு எட்டு வந்திருக்கா. ஐயோவுக கையில காசு இல்ல, பேங்குக்கு போகணும், நாளைக்கு இல்ல தரம்னு சொன்னாங்க. நாளைக்கா? யாக்கா என்னாச்சு? நாளைக்கு தந்துருவாங்க. எட்டி அவ கையில காசு இல்லைன்னு சொல்றா. செலவுக்கு ஏதாவது இருக்கிறத எடுத்து கொடு. உன்கிட்ட இருக்கா என்ன காசு? அக்கா 6 நாள் வேலை பார்த்த கூலி 6 நாங்க 24 2400 கொடுக்கணும். கையில் ஏங்கிட்ட இப்போதைக்கு ஒரு 500 இருக்கு. நான் அதை வேணும்னா கொண்டுட்டு வந்து தரட்டுமா? தரட்டுமான்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா போ. இல்லை முட்டைக்காரத்தா, இருக்கட்டும் பரவாயில்ல. கடையிட பல ஒரு 200 காசு போட்டுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு பொழுதுக்கு அதை என்னத்தையாவது வாங்கி நான் சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு தான் அண்ணன் கொண்டு வந்து காசு கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காருல்ல, அதை பார்த்துக்குருவோம். ஏட்டி வெஞ்சனத்துக்கு வாங்கன்னா கையில் காசு இல்லைன்னு சொன்னேன் டி, இருக்கிறத வாங்கிட்டு போக வேண்டியதானே? இல்லை முட்டைக்காரத்தா, அண்ணன் காசு கொடுத்துட்டு போனால் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். அவர் தான் கொடுத்துட்டு போகல பாவம். அவள் கையில் புள்ளக்காரி செலவுக்கு வச்சிருந்த காசை என்னத்தை நான் வாங்கிட்டு போக? திடீர்னு ஒரு வண்டி போகும், அரிசி போகும், புள்ள ஏதாவது வேணும் கொள்ளும்னா அடம் பிடிக்கும். அவள் கையிலேன்னு ஒரு 500 காசு இருக்க வேணாமா? இருக்கட்டும் பரவாயில்ல, நான் போய் பார்த்துக்கிறேன். சரிம்மாக்கா. காலையில் நான் வெள்ளனை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்றேன். சரிங்க முட்டைக்காரத்தா, அப்போ நான் வாரேன் இருக்கு. வாங்கக்க, அடிக்கடி இப்படி வந்துட்டு போங்க. வாரேன் இருக்கு. நீ வேலை இல்லாத நேரத்தில் செத்தோட வந்து எங்களோட உட்காரு என்ன? சரிக்கா, நான் வாரேன். சரித்தா, அப்போ நான் போயிட்டு வரேன். மழை தண்ணி பெய்ந்துச்சுன்னா துணிமணி பூரா கிடக்க வீணாக போயிடும். ஒரு வேலை பார்க்கல வீட்டில். சரி மக்கா, சரி போயிட்டு வா. அன்னைக்கு இந்த வாரேன் வந்துட்டேன் மாமா. வடிகட்டியே எங்கே வச்சோம்னு தெரியல, அதை தேடிட்டு தெரியத்த நேரம் ஆயிடுச்சு. இந்தாங்க டீயை குடிங்க. என்னம்மா சாமான்செட்டெல்லாம் வாங்கியாச்சா என்ன? வாங்கியாச்சு. வாங்கின குத்துத்தானே பெருங்கூத்தா போச்சு. ஏன் நிக்கலி, என்னாச்சு? அதை ஏமாமா கேட்குறீங்க? அண்ணாச்சி கடைக்கு போய் சாமானை வாங்கிட்டு வருவோம்னு சிட்டை ஓட்டுத்தேன் வீட்டில இருந்து கிளம்புனது வருங்க. போகிற வழியில் இந்த நெடுவலி குட்டி என்ன சொல்லிவிட்டா, பாக்கா இந்த சூப்பர் மார்க்கெட்டு திறந்து வச்சிருக்காங்க, இப்போ எல்லா ஜனங்களும் இங்கே தான் வந்து வாங்குவாங்க, எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிவிட்டு பேசாமல் விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிடலாம், நேரம் மிச்சமாகும்னு சொன்னான். நல்ல விஷயம் தானே, அப்படித்தானே இப்போ எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை? போனதெல்லாம் பிரச்சனை இல்லை மாமா, போய் இங்கே வாங்கின சாமான் தானே பிரச்சனை. என்ன அண்ணாச்சி கடையில் சிட்டை போட்டு வாங்கிட்டு போயிருவிய? சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொருளெல்லாம் தேடியில் வாங்கினேன், அதனால சிரமமாயிருச்சோ? ஐயோ, தேடி 1 கிலோ 2 கிலோன்னு சாமானை வாங்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து தான் தேவலையே. சிட்டையை போட்டால் அதுக்குள்ளே காசை கணக்காக முடிச்சோம்னா வாங்கிட்டு வந்து சேர்ந்துடலாம். போட்டாவ இருந்த பெரிய லிஸ்ட்டு மூட்டையா வந்து வாசலில் இறங்குது. நானும் என்னடி ஆட்டா இம்புட்டு மூட்டை வந்து இறங்குதுன்னு கேட்குறேன். குடோனில் இருந்து சாமான் எடுத்துகிட்டு வராங்கன்னு ஒரே இதாக பேசிக்கிறாங்க. என்னதான் அப்படி குடோனில் இருந்து சாமான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தா, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் திறக்கிறவங்க கடைக்கு சாமான் அங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் தள்ளுங்கன்னு எங்களை போட்டு அலை மோதுறாரு அந்த ஓனர். அது சரி, அப்போ பெரிய ஹோட்டல்காரவங்களாம் வாங்க வந்தாங்கன்னா நல்ல கடையாத்தான் இருக்கும், பொருளும் தரமாக இருக்கும்ல நிக்கிலி? ஆட நான் சொல்றதை கேளுங்கிறேன்ல. சரி சொல்லு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மூட்டையா வந்து வாங்கின சாமான் யார் விட்டு தெரியுமா? நம்ம கடை சாமான் நெடுவாளி வாங்கி வச்சிருக்கிறது. என்னடி சொல்ற? மூட்டையா சாமான் எதுக்கு நம்மளுக்கு?
அதானே தெரியல. மூட்டை மூட்டையா ஒவ்வொன்றுலையும் 20 கிலோ 30 கிலோ முந்திரி பருப்பு 3 கிலோவா, ஏலக்காய் 7 கிலோவா பார்த்துக்கிறங்க. அப்போ இவளையெல்லாம் வச்சு குடும்பம் பண்ணனா அந்த குடும்பம் என்னன்னு இருக்கு? அம்பிட்டு சாமான அடிக்கி பில்லு கடைசியில் பாருங்க 4,97,000 எம்புட்டோ வந்துருச்சு. என்ன கொடுமையை சொல்றது? எனக்கு கேட்டா தலையை சுற்றி தன்னால் கீழே விழுகாதது தான் மிச்சம். அது சரி, நல்ல பில்லாவில் வந்திருக்கு. கடைசியில் என்னதான் செஞ்சிய? என்ன செய்வோம், நாங்கள் தான் தலையை அடகு வச்சு வாங்க முடியும் அம்பிட்டு காசு கொடுத்து? நல்லாத்தான் போங்க. பின்னங்கால பெரடியில் இருக்கு இந்த ஓடி போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வரோம்னு சொல்லிவிட்டு ஓடி வந்துட்டான். அப்போ நெடுவாளி அந்த நாயை விட்டுட்டு தான் போனோம். அடை வச்சுட்டு போன நாய் சேவரேதி குதிச்சு ஓடி வந்துருச்சான். என்னத்த சொல்றது? நல்லா அவ்வளோ கூத்துருச்சிருக்கியே. கடைசியில் சாமான் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? வாங்காம வந்தா என்னன்னு ஹோட்டல் திறக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கணும்னு சொல்லியிருக்காளுகள்ல. அதோட வந்து கடைசியில் அண்ணாச்சி கடையில் 25, 25, 27 தெரியல. அம்புட்டுக்கு சிட்டையை போட்டு சாமான வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டை பைய பிடிச்சிட்டு வந்தான். நல்லா தம்போ, இந்த நெடுவாளியோட கூத்தாத்தான் இருக்கும் போலயே. கூத்தா ஒண்ணுமில்லையா, செத்த வடச்சில அலக்கழிச்சு ஹார்ட் அட்டாக்கா வர வச்சிருப்பானா வருங்களேன். சரி சூடு அறிகிறேன், டீயை குடிங்க டீயை குடிங்க. நல்லா தம்போ. அம்மா இந்த நிம்மி குட்டி போன் அடிச்சாலாம் அம்மா? 2 நாளா புள்ள போனே அடிக்கல, என்னவோ மாதிரியில இருக்கு. நானும் காலையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு தான் விட்டேன், என்னம்மா ஃபோன் அடிக்கலையேன்னு. சாயங்காலம் காலேஜ் விட்டு வந்தோன்னே அடிக்கிறப்பான்னு சொல்லிச்சு. பாப்போம், அடிக்கலைன்னா நம்ம எந்திரிச்சு என்னன்னு கேட்போம்மா. சாயங்காலம் சேர்த்து ஏத்துறாம அடிச்சு தங்கம்மா. அப்புறம் சாயங்காலம் அந்த நேரத்துக்கு அடிச்சாத்தேன், இல்லைன்னா போச்சு. அப்புறம் நான் ஸ்டடி கிளாஸுக்கு போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன், என்னால் அடிக்க முடியல, காலையில் அடிக்கிறோம்னு சொல்லுவா. காலையில் போன் அடித்தோம்னா நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த காலேஜுக்கு போகிறோம்னு உடனே கிளம்பி ஓடிடுவா. பிள்ளைகிட்ட 2 வாரத்தை கூட 2 பேச முடியலை. என்ன பிள்ளைகளை பற்றி இப்படி காடு படிக்க வச்சு என்னத்த போங்க. அப்புறம் படிக்கணும்ல அன்னைக்கிலே. படிக்கட்டும். பிள்ளையில நம்மளும் ஒய்யாமல் ஃபோன் பண்ணி அது இதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு வீட்டு ஞாபகம் வராமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிறது தான் நல்லது. அது அப்போ தான் பிள்ளைகளோட கொஞ்சம் மிங்கிள் ஆகி நல்லா பழக்க வழக்கத்துக்கு கொண்டுட்டு வர முடியும். அதெல்லாம் நம்ம பிள்ளை எங்கே போனாலும் நல்லா இருந்துக்கிருவா, அவளை பற்றி பயம் இல்லை. இருந்தாலும் புள்ள முகத்தை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பற்றியிலா. சாப்பாடு வேற அன்னைக்கு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டா, என்ன ஏதுன்னு கேட்கணும்ல. சரிம்மா அன்னைக்கிலே கேட்பான். சாயங்காலம் கண்டிப்பாக வீடியோ கால் அடித்து பேசுவோம். சரி மாமா, ஐத்திராம அடிச்சு கொடுங்க, புள்ள கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. அடிக்கிறேன். இந்தா கப்பை கொண்டு வை. சரி சாயங்காலம் டவுனுக்கு போனீங்கன்னா ஒரு 2 கிலோ கேப்ப புல்லு வாங்கிட்டு வாங்க. இந்த பிள்ளைக்கு ரொட்டி தட்டி கொடுப்போம். கேப்ப ரொட்டின்னு போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. சரி வாங்கிட்டு வரேன் அன்னைக்கிலே. எத்தனை கிலோ வாங்கிட்டு வர? கேப்ப பில்லும் கம்ம பில்லு மட்டும் 2 கிலோ வாங்கிட்டு வாங்க மாமா. மருகா ஒன்று வேணாம். அப்பா சரி அன்னைக்கிலே. சாயங்காலம் உரக்கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அப்படியேனா போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன். ஐத்திராம வாங்கிட்டு வாங்க, மறந்துடாதீங்க. இல்லை வாங்கிட்டு வரேன். சரி மாமா. நெடுவாளி என்ன பண்ற? உள்ள ஒரு சாக்ஸ் எடுத்துட்டு வர இம்புட்டு நேரமா? வந்துகிட்டு தானங்க இருக்கேன். எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க? இம்புட்டு நேரமாடி வர்ற? நேரம் ஆயிடுச்சுல. என்னைக்கிட்ட உங்களுக்கு ஆகாது. இந்தாங்க சாக்ஸ். என்னடி இது இம்புட்டு சாக்ஸ் அள்ளிட்டு வந்திருக்க? இதில் எப்படியும் ஒரு 10 சாக்ஸ் இருக்கும். 10 சாக்ஸும் தனித்தனி கலர்லையா கிடக்குது. இதுக்கு ஜோடி கண்டுபிடிக்கணும்னா என் ஆயுசே முடிஞ்சிரும் போல. உங்களை யார் கண்ட இடத்துலையும் கழட்டி போட சொன்னா? ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல எடுத்தா தானே இருக்கிறபடி தேடி கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வாட்டுக்கு உறிஞ்சு கழட்டி வீசிட்டு போனா நான் எங்கிட்டு போய் தேடி கண்டுபிடிச்சு துவைக்கிறது? இருக்கிறது இதுதான். இதில் ஏதாவது நல்ல ஜோடியாக பார்த்து போட்டுட்டு போங்க. ஏன் நீ என்ன பொழுதோட வெட்டி முறிக்கிறியா? அதை எடுத்து துவைக்காம பாருங்க, ஏதோ கட்டுன புருஷனாச்சே வார கடைசியில் ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போறாரு, மாச கடைசியில் ஒரு பிரியாணி வாங்கி தராரு, 15 நாளைக்கு ஒரு தடவை பொரோட்டா சால்னா வாங்கி தராருங்கிறதுக்காண்டி இந்த சாக்ஸ் எல்லாம் நான் துவைச்சிட்டு உங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டு வைக்கிறேன். சும்மா என்னைய அது நோட்டைன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா கழுத பொரோட்டாவும் வேணா பிரியாணி வேணா என்னடா சாக்ஸ்னு தூக்கி போட்டுட்டு போயிருவேன். அப்ப என் மேல உள்ள பாசத்துல துவைச்சு வைக்கல. குடு. பாசமா? அது எந்த கடையில் விற்கிது? அதான் சரி, குடு. இதை நான் எப்படி போட்டுட்டு போவேன்? அது உங்க விருப்பம். இப்படி சொன்னா எப்படி? உங்களை யாரு கலர் சாக்ஸா வாங்க சொன்னா? எல்லாத்தையும் கருப்பு கலர்லயே வாங்கி வச்சோம்னா ஒண்ணுக்கு எடுத்து மாட்டிக்கிட்டு போகலாம்ல. இப்ப இந்த காலில் ஒண்ணு அந்த காலில் ஒண்ணுமா மாட்டிட்டு போய் அசிங்கப்படணும். அதுக்கு நானா கிடைச்சேன்? உங்க பாடு நீங்களாச்சு போட்டுட்டு போற காலாச்சு. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி அதுல ஒண்ணு இதுல ஒண்ணுமா மாட்டிக்கிட்டு போனா கோமாளி மாதிரி இருக்குன்னு என்ன ஆபீஸ்ல உள்ளவங்க பார்த்து சிரிக்க போறாங்க. இதுல எதுவுமே எனக்கு வேணாம். நான் போற வழியில சாக்ஸ் வாங்கி போட்டுட்டே போறேன். உங்களை மாதிரி ஆளுகள்லாம் டெய்லியும் ஒரு சாக்ஸ் வாங்கிட்டு இருக்க வேண்டியதே. அதையும் கலட்டி மறுபடியும் வீட்டில் தானே கொண்டு வந்து போடுவிய? பொறுப்பான பொண்டாட்டின்னு உன்கிட்ட ஒரு வேலை சொல்றேன் பாரு. என்னை சொல்லணும். நைட்டு போன் அடிச்சு பரோட்டா வாங்கிட்டு வாங்க, கொத்து பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவீல, அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய. எங்க இன்னைக்கு பரோட்டா சால்னா சாப்பிட்ற மூடலாம் இல்ல. நீங்க பாட்டுக்கு தப்பி தவறி வாங்கிட்டு வந்துட போறிய? ஆசைதான், நினைச்சுக்கிட்டே இரு. இல்லைங்க, பழக்க தோசத்தில் நீங்கள் வாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு இன்னைக்கு பரோட்டா சாப்பிட்ற மூடு இல்லை. சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா?
பெரட்ட வேண்டியது, ரவுண்ட் ரவுண்டாக உறிஞ்சு உறிஞ்சு அதையும் இதையும் அங்கிட்டு இங்கிட்டு வீச வேண்டியது. இனிமே சாக்ஸை கலட்டி ஒழுங்காக ஒரு இடத்துல போட்டு ஒரு இடத்துல எடுப்பார்ல, இவருக்கெல்லாம் இப்படித்தான் அள்ளி கொண்டாந்து கொடுக்கணும். செக்கு மாடு என்ன அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க? உங்கள் மயனை வீட்டில் வேலை பார்க்க விட்டுவிட்டு நான் இந்த மாதிரி டிப்டாப்பாக கிளம்பி வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரு நீங்க தானே டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணி போற முகரையா? நீங்க போயிருவிய நீங்களும் போயிருவிய. போற வேலை உருப்படவும் செஞ்சிடும். இந்தாங்க வண்டிக்காரன் சத்தம் கேக்குது, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் காய்கறி காய்கறின்னு ஏத்து கிளவி எங்களை போட்டு கொண்டுகிட்டு இருக்க. அந்த காயை கட் பண்ணிட்டு இன்னைக்கு கறிகறியை வெட்டி போட்டு குழம்பு வைக்கக்கூடாது? கறியா வேணும் முட்டைக்கு? கறிக்கு பதிலாக உன் கையத்தான் வெட்டி போட்டு வைக்கணும். ஆனா யார் திங்கிறது? பூரா பாய்சன்ல. அது சரி, அசந்தா அந்த குடும்பம் ஆளையில போட்டு தள்ளிடும் போல. உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கு நத்து கிழவி. ஆமா, காய் வாங்க காசை மட்டும் வச்சிருக்க? 150 ரூபா இருக்குடி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீக்கங்காய், பாகக்காய், எனக்கு சுகருக்கு. அப்படியே புடலங்காய் இருந்தா 2 வாங்கிக்க. சாம்பாருக்கு முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய். இதை மட்டும் வாங்கிட்டு ஓடியா. மிச்சத்துக்கு ஏதாவது அப்பளங்க பழத்தை பொறிச்சுக்கிருவோம். இந்தாங்க, உங்க மையன் இன்னைக்கு சாக்ஸ் போட்டுட்டு வருவாரு. அதையும் கொண்டு போய் துவைச்சு இதோட சேர்த்து வெயிலில் காய போடுங்க. 150 ஓவாக்கி உங்களுக்கு வண்டிக்காரன் கொண்டுட்டு வர அத்தனை காய்கறி வாங்கணுமாம்ல. இதில் சுகருக்கு பாவக்காய் வேற. அப்படியே போட்டேன்னு வையேன், கிலோ தக்காளியை 50-60 ரூபா விற்கிறேன். 150 ஓவாக்கி ஊறுப்பட்ட காய்கறி. துப்பத்தாருமே சொன்ன காய்கறியில ஒண்ணு விடாம வாங்கிட்டு வா. மிச்ச காசு கொடுத்தேன்னா கூடைக்குள்ளேயே போட்டு கொண்டுட்டு வா. சொன்ன காய்கறியை பூரா நீ கொடுத்த காசுலேயே முடிச்சுட்டு வரணும். மிச்ச காசையும் கொண்டுட்டு வரணும்னா களவாண்டு எடுத்தே வரணும். முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன். சிங்கு என்னையா இன்னும் சரியா வரலையோ? இல்லை வனசா, நேற்றுக்கு இன்னைக்கு பரவாயில்ல, லேசாக வரட்டு இருமலா இருக்கு. சரி வாயா சிங்கு, ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுட்டு வந்துருவோமா? எதுக்கு வனசா? சளி பிடிச்சதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி போக முடியுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம், விடு. இப்படியே இருமி அப்புறம் தலைவலியிலையும் நெஞ்சு வலியிலையும் கொண்டு வந்து விட்டுரும். சும்மாவே ஆப்ரேஷன் பண்ண தலை வேற. அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நீ கிளம்பி வா, ஆஸ்பத்திரிக்கு போவோம். அடி நீ வேற வீட்டு செலவுக்கே கையில் காசு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கேல, என்னத்த ஆஸ்பத்திரி? அதெல்லாம் ஒன்று வேணாம். பிள்ளைகளுக்கு இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சு கொடு. அதான் மொட்டைக்காரத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். களை எடுத்த காசாவது கொடுப்பாங்களேன்னு. அவங்க நாளைக்கு தான் தரம்னு சொன்னாங்க. 200 ரூபா கடுகிடப்பெல்லாம் கிடக்கியா? சாருக்கு கூட ஏதாவது ஒரு ரசம் துவையில வச்சுக்கரலாம். நீ வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுவோம். அட சும்மா இருவனசா, சும்மா இப்படின்னு போய் செக்கப்புக்கு போனாலே 200 ரூபா பில்லை போட்டு திட்டி 500 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை கொடுத்து 1000 ரூபாய் எழுதி விட்டுருவாங்க. ஒரு நிமிஷத்தில் 1000 ரூபா செலவழிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சாயங்காலம் அந்த கொலை கொம்புகளை மட்டும் வேக போட்டு கொடு. வேது பிடிச்சிட்டா சரியா போயிடும். காசு இருக்கு, நான் வேணும்னா அன்னைக்கு கடை வாங்கிட்டு வரேன். வா, போயிட்டு வருவான். இப்படி இருமிட்டு கிடந்த உடம்பு என்னத்துக்காகிறது? இருக்கட்டும் மனசா, வீட்டு செலவுக்கே கையில் காசு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒன்றும் இல்லை, சளி இருமை தானே, இது சரியாக போயிடும். ஒரு வேது மாத்திரை வாங்கிட்டு வா. இல்லைன்னா அந்த ஆரஸ்வதி இதுகளை எல்லாத்தையும் கொதிக்க வச்சு கொடு. நான் சாயங்காலத்துக்கு வேது பிடிக்கிறேன். அதெல்லாம் சுத்தமாக கலாருன்னு போயிடும். ஒன்றும் இல்லை, விடு. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்னமோ பண்ணு. அப்போ கொஞ்சமாக ரசம் வைக்கவா? ரசத்தை வச்சு காலையிலாம் ரசம் பிள்ளைக்கு சாப்பிட மாட்டோம்னு ஒரே கத்து. வீட்லேயும் ரசம், பள்ளிக்கூடத்துக்கு ரசம்னா அது என்ன செய்ய? இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கினாலும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சமைச்சு கொடுவேன். ஆமாம், மீன் வாங்க வேண்டியதான். மீன் இருக்கிறது 200 ரூபா காசு. 200 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு மற்றதுக்கு என்ன செய்வேன்? வீட்டில் வெங்காயம், தக்காளி, பூண்டுன்னு ஒரு பொருளும் இல்லை. இன்னைக்கு பொழுதுக்கு அந்த 200 ரூபாய்க்கு காய்கறியை தானே வாங்கிட்டு வந்து வெறும் வெள்ளைப்பூட்டு குழம்பு மாதிரி உரிச்சு போட்டு வைக்கிறேன். உனக்கு இத்தனைன்னு ரசம் வைக்கிறேன். நீ மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்க. பருப்பு தவையை அரைச்சி தரேன். சரி மனசா, சரி, என்னத்தையோ பண்ணு. சரியா சிங்கு, காசு கடையிட பழைய 200 ரூபா இருந்துச்சு. நான் எடுத்துக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு அப்படியே உனக்கு வரையில் மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வரேன். மாத்திரையை போட்டுட்டு செத்தப்பாடு. அப்புறம் சாயங்காலம் போல் வேதை குடிச்சுக்கிருவான். சரி மனசா, வாங்கிட்டு வா. இப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வீட்டிலேயே கிடந்து இரும்பிக்கிட்டு கிடந்தா சரியா போயிருமா? இந்த மனுஷனை எம்பிடி சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறாரு. காசு கடுகிட போல தானே வச்சேன், காணா எங்கே போச்சு? ஒருவேளை வெந்தய டப்பாக்கில் வச்சிருப்போமோ? இதுக்குள்ளேயும் காணுமே. வேற எங்கே வச்சேன்? நல்ல ஞாபகம் இருக்கே, கடுகிட பாக்கில் போட்டது. சீரக டப்பாலையும் வச்ச ஞாபகம் இல்லையே. எல்லா டப்பாயும் திறந்து வச்சாச்சு, ஒன்றத்துல கூட காணா. எங்கே போயிருக்கும் காசு? 200 ரூபா வச்சனே. என்னடி அத்தா,
வீட்டுக்குள்ளே வந்தால் களவாணி திருடுறேன், அது வந்து 200 காசை. ஐயோ, கையில் வேற காசு இல்லை. வீட்டு செலவுக்கு ஒரு காய்கறி வாங்க கூட ஒன்றும் இல்லையே. அரிசி பருப்பு கடுகுன்னு அத்தனையும் கழுவி குடிச்சதுல கிடக்கு. இப்போ நான் என்னத்தை வச்சு இன்னைக்கு பொழுதுக்கு சோறாக்கவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கே போச்சு இங்கே இருந்த காசு? இங்கே சிங்கே இங்கே இங்கே. என்ன மனசா, கடைக்கு கிளம்பிட்டியா? மாத்திரை கொஞ்சம் அயத்திராம வாங்கிட்டு வா. வரட்டு இருமலா இருக்கு, நெஞ்சு சளியா இருக்குன்னு கேட்டு வாங்கு. யோ, கடுகு டப்பாக்குள்ள வச்சு 200 காசை காணோமியா? நீ பாத்தியா? எங்க மனசா, நான் எங்க பார்த்தேன்? உள்ளைக்கு வேற எங்கேயும் வச்சிருக்கியான்னு பாரு. இல்லை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் கடுகு டப்பால தான் போட்டு வச்சேன். அதுலேயும் இப்போ எல்லா டப்பாவையும் திறந்து பார்த்துட்டு ஒன்றுல கூட காசை காணோமே. வீட்டுல இருந்த காசை யார் மனசா வந்து இருக்க போறா? வேற எங்கேயும் தன்னை மறந்து வச்சிட்டியான்னு தேடி பாருவேன். 5 தட்டுல எல்லாம் பாத்தியா? எல்லாத்துலேயும் பார்த்துட்டியா சிங்கு? எதுலேயுமே காசை காணோம். ஆத்தா ஆத்தா, ஏ கருப்பாய் ஆத்தா. என்ன பாவாடை சத்த மாதிரி கேக்குது? ஏலே, உள்ள வாடா பாவாடை. ஆத்தா இல்லையா? தெரியலடா, ஆளை காணோம் பாவாடா. சரி இந்தாக்கா, காலையில பூமாரி பாப்பா ஸ்கூலுக்கு கூடையில கருப்பாயத்தா 200 காசு கொடுத்து பர்கர் வாங்கிட்டு வர சொல்லுச்சு. அவங்க சின்னம்மைய வீட்டுல திண்டு திண்டு பழக்கமாம்ல, இங்க வந்ததுல இருந்து திங்கவே இல்லடான்னு கேட்டுச்சு. அவ கடையில போய் பார்த்தா 300 சொல்றாங்க. மேற்கொண்டு 100 போட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க, ஆத்தட்ட கொடுத்துருங்க. என்னடா பாவாடை சொல்ற? இங்க வீட்டு செலவுக்கு அவ காசு இல்லைன்னு திண்டாடி போய் இருக்கிறா. உங்களுக்கு பர்கர் கேக்குதாமா? பர்கரு? ஐயே, என்ன நீ சொல்ற? ஆசைப்பட்டு கேட்டுச்சேன்னு வாங்கிட்டு வந்தேன். இங்க நான் செலவுக்கு காசு இல்லாம மொத்தப்பட்டுக்கிட்டு தெரியுறேன். அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதானே? அதுவும் என்னை கேட்காம கொள்ளாம இப்படி எடுத்தா என்ன அர்த்தம்? ஐயே, கேட்காமலாம் எடுத்து கொடுத்துச்சு. இதெல்லாம் என்ன பழக்கம் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு? சரி இந்தாங்கக்கா, எனக்கு நேரம் ஆயிருச்சு. சவாரிக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. அதை தூக்கி அங்கிட்டு வீசிருப்படா. என்ன சாப்பாட்டு பொருள்னே வாங்கிட்டு என்னன்னு வீச சொல்றியே? 300 போட்டு வாங்கி கீழே வீச முடியும்? இந்தாங்க புடிங்க, ஆளும் பெருமா சாப்பிட்டு காலி பண்ணுங்க. உங்களெல்லாம் பெரிய மனுஷன்னு சொல்றதுலயே என்ன அர்த்தம்னே புரியல. வீட்டுல எம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு என் பொண்டாட்டி இது பண்ணி போய் தெரியுறா. வீட்டுல இருந்த காசை சொல்லாம கொள்ளாம எடுத்து கொண்டு போய் அதை வாங்கி திங்கவும் இதை வாங்கி திங்கவும் என்ன பழக்காது? இதே மாதிரி அங்கேயும் திண்டுக்கிட்டு தெரிய வந்து விரட்டி விட்டுட்டான் போல் இருக்கு. வச்சுட்டு போடா, வரட்டு இன்னைக்கு. சரி சத்தம் போட்டுக்கிறாதீனே, ஏதோ வயசான காலத்துல ஆசைப்பட்டுருச்சு. விடுங்க விடுங்க, இதை பெருசு ஒண்ணு வேணாம். நான் சவாரிக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். சரி போட, போயிட்டு வாடா பாவோட. மனசா, தயவு செஞ்சு உன் ஆத்தாளுக்கு சப்பக்கட்டு மட்டும் கட்டிக்கிட்டு வராதையா சிங்கு. எனக்கு ஆத்திர கொடுமையா வருதாம சொல்லிட்டேன். அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவன் என் தங்கச்சி. அவன் இந்த குடும்பத்துக்கு வரவு செலவு பார்க்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? அவன் மாசம் மாசம் வயிற்று பிள்ளைக்காரியா இருந்து வீட்டு செலவு அத்தனையும் பார்த்துக்கிட்டு தெரியுறா. அவ வீட்டுல உள்ள வேலையவே பார்க்க முடியாம இருக்கையில எனக்கு பார்க்கணும்னு என்ன அவசியம் சொல்லு? புரியுது மனசா, அது கேட்காம கொள்ளாம அது இன்னைக்கு வரட்டு. இன்னைக்கு நான் என்ன செய்யறேன் மட்டும் பாரு. எப்பா போதும்ப்பா, வந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு உரண்டையை உங்க ஆத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கு. எரிச்சலா வருது. நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு அவ அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு காசு அனுப்பி அதுவே என் மனசுக்கு எம்பிட்டு நொந்து போய் தெரியுறேன். இதுக்கடையில இந்த மாசம் தீபாவளி செலவு அத்தனையும் அவ தான் பாத்துக்கிட்டா. அன்னைக்கு கொடுத்துட்டு போன 25,000 10,000 வீட்டு செலவு கிடைத்துக்கிட்டு மிச்சம் 12,500 கொண்டு போய் நான் கடைக்கு கட்டிட்டு வந்தேன். எல்லாத்தையும் நான் எம்பிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? வீட்டு செலவு உங்க அம்மா வந்ததுல இருந்து எம்பிட்டு ஆகுது தெரியுமா? அத்தனைக்கு நான் என்ன செய்வேன் நினைச்சேன்? நம்ம மயன் இந்த நிலைமையில வேலைக்கு போக முடியாம இருக்கானே, அவ ஒத்தாள் பொம்பளை கடந்து என்ன செய்வான்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இன்னைக்கு நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போக முடியாம வீட்டு செலவையும் பார்க்க முடியாம என்னத்தை வச்சு நான் ஆக்கி போடுவேன்? என்னவோ போங்கப்பா. சரி மனசா, வரட்டு, நான் கேக்குறேன் மனசா. குசு மேடம், வாங்க வாங்க கொக்கி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சது இல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நீங்க சொல்றதானே குசு மேடம் எனக்கு வேலை. எனக்குன்னு தனிப்பட்ட என்ன வேலை இருக்க போகுது? சொல்லுங்க, என்ன வேலை இருக்கு? இந்த சூட்கேஸை ஒரு முக்கியமான இடத்துல ஒப்படைக்கணும். நம்பிக்கையான ஆள் யாருன்னு தேடிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆளு நீங்க மட்டும்தான். அதனாலதான் உங்ககிட்டயே கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூட் கேஸை கொடுக்கணும் அம்படுத்தானே குசு மேடம்? அட கொடுங்க. எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? எத்தனை மணிக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க, கொடுத்துருவான். என்ன குமார், கொடுத்த உடனே எங்க கொடுக்கணும், எத்தனை மணிக்கு கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்னு கேக்குறீங்க? உள்ள என்ன இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? குசு மேடம், நீங்க ஒரு பிசினஸ் உமன், நான் உங்ககிட்ட வேலை செய்யற வேலைக்காரன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்ய வேண்டியதான் என் கடமை. அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு கேட்டுக்கிட்டு தான் நான் செய்யணுமா? அது என் வேலை இல்லைல்ல. நீங்க ஆர்டர் போட்டா செய்ய வேண்டியதான். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களோட இந்த நேர்மையும் தொழிலாளித்துவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால்தான் நான் இந்த இடத்துக்கு உங்களை சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க தான் இதுக்கு கரெக்டான ஆளு. சொல்லுங்க குசு மேடம், யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுங்க. இப்ப கூட நீங்க இதுல என்ன இருக்குன்னு கேட்கலையே குமார். அதான் சொல்லிட்டேனா மேடம், இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்?
1 minute. என்ன குசு மேடம் இவ்வளவு பணம் இருக்கு? 10 lakhs உள்ள இருக்கு. இதை கொண்டுட்டு போய் ஒரு முக்கியமான இடத்துல நீங்க கொடுக்கணும். இவ்வளவு பணத்தையும் என்ன நம்பி கொடுக்குறீங்களா? ஆமா குமார், உங்களை நம்பாம வேற யாரை நம்புறது? இல்ல குசு மேடம், கொஞ்ச நாள் தான் நம்ம பழக்கம். அதுவும் லைலாவோட புருஷனாதான் என்னை உங்களுக்கு தெரியும். நீங்க என்னை நம்பி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறீங்கன்னா நான் தூக்கிக்கிட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுவிய? நீங்க இதை தூக்கிட்டு ஓடிடுவீங்கன்னு நினைச்சிருந்தேனா நான் இந்த பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுக்கறேன். குசு மேடம், நீங்க இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் ஆயிடுச்சு. இந்த வேலைக்கு சேர்ந்து 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலைன்னா எப்படி குமார்? உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இடம் எங்க இருக்கு, யார்கிட்ட கொடுக்கணும், போட்டோ என்ன, எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். சரிங்க குசு மேடம், உங்க நம்பிக்கையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். என்னது, அவ நம்பிக்கையை இவன் காப்பாத்துவானா? என்ன நடக்குது இங்க? எனக்கு நீங்க உண்மையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் குமார். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க குசு மேடம். என்ன மேடம் மேடம்னு கூப்பிடாதீங்கன்னு உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். கால் மீ குஷ்பு, குஷ், குஞ்சாயின் கூட கூப்பிடலாம். தயவு செஞ்சு இப்படி கூப்பிடாதீங்க ப்ளீஸ். அந்த மேடம் வேண்டாம். இருக்கட்டும் குசு மேடம், எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. போக போக நான் பழகிக்கிறேன். ஆமா, என்ன கண்டிஷன்? நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் லைலாக்கு தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். என்னது, நமக்குள்ள நடக்கிற டீலிங்க லைலாக்கு தெரியாம பாத்துக்கணுமா? அடியே குஞ்சாயி, மொத்தமாவே அந்த ஆளை நீ மடக்கிட்டியா? இம்பிடுத்தானே, நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங்க நான் கண்டிப்பா லைலாக்கு சொல்ல மாட்டேன். சரிங்களா? இப்ப என் மேல நம்பிக்கை வந்துருச்சுல? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா குமார்? இல்லைனா இப்படி ஒரு டீலிங்க நமக்குள்ள நான் செட் பண்ணுவேனா? செட் பண்ணுவியா? சரி ஓகே குமார், இந்தாங்க வச்சுக்கோங்க. கொடுங்க கொடுங்க குசு மேடம், கொடுங்க. இந்தாங்க குமார், கவனமா, கேர்ஃபுல்லா. நீங்க கொடுங்க குசு மேடம். உங்ககிட்ட இருந்து கிடைக்கிறத நான் எவ்வளவு கவனமா வச்சுப்பேன்னு உங்களுக்கே தெரியாதா? கொடுங்க கொடுங்க. கொடுங்க கொடுங்கன்னு இவன் கேட்குறான். இந்தான்னு அவ கொடுக்குறா. என்ன கொடுக்கல் வாங்கலா இருக்கும்? ஒருவேளை முத்தம் கொடுப்பாளோ? சிச்சி, நம்ம மானங்கிட்ட மைண்டியே இப்படியெல்லாம் வேலை செய்யுது. ஒருவேளை இங்கே என்ன நடக்கும்னு தெரியலையே. இப்போ உள்ளே போயிட்டோன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், இதை இந்த மாதிரியெல்லாம் பிடிக்கக்கூடாது. நம்ம இதை வேற மாதிரி டீல் பண்ணி தான் பிடிக்கணும். ஐயோ, இந்த மனுஷன் என்ன இப்படி பாழா போயிட்டான்? இவனை இப்படியே விட்டோம், நாளைக்கு நம்மளுக்கு புருஷன் இல்லாமல் பண்ணிடுவா. இவன் எப்பேற்பட்ட கைகாரின்னு நமக்கு தெரிஞ்சோ இவனை கூட்டி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கோமே. முதல்ல இடத்த காலி பண்ணணும். சி, இடத்த காலி பண்ணணும். ஐயோ, நான் என்ன இப்படி வளர ஆரம்பிச்சிட்டேன்? la 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 la